அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பும் நபர் உடனே உங்களை தொடர்பு கொள்ள அவங்க உங்களுக்கு கால் பண்ணலாம், அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம், சோஷியல் மீடியாஸ்ல உங்களை கான்டாக்ட் பண்ணலாம், அல்லது பாசிபிலிட்டிஸ் இருந்தா நேர்லயே கூட உங்களை சந்திக்க வரலாம். ஸோ ஏதோ ஒரு வழியில உங்களை தொடர்பு கொள்ள ரொம்பவுமே பவர்ஃபுல்லான சிம்பிளஸ்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல நீங்கள் விரும்பும் குறிப்பிட்ட நபர் உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு மெத்தட்ஸ் கீழையும் அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான கமெண்ட்ஸ் இருக்கு. நிறைய மெத்தட்ஸ் நம்ம அப்லோட் பண்றதுக்கான காரணம், எல்லா மெத்தட்ஸையும் எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது. டிஃபரெண்டான நிறைய மெத்தட்ஸ் இருக்கும் பொழுது உங்களுக்கு கன்வீனியன்ட்டான மெத்தடை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி, காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்குமே இந்த டெக்னிக்கை நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். காதலர்கள்னு வரும்பொழுது ஒன் சைட் லவ்ல இருக்கிறவங்க மற்றும் லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம். ஒரே ஒரு முக்கியமான விஷயம், நீங்க எந்த நபருக்கு இதை பயன்படுத்துறீங்களோ உங்க ரெண்டு பேருக்கு இடையேயும் ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்திருக்கணும், அதாவது அறிமுகம் இருந்திருக்கணும். யாருன்னே தெரியாத நபர்களுக்கு இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்த முடியாது. அட்லீஸ்ட் உங்களுடைய பெயரை சொன்னா அந்த குறிப்பிட்ட நபருக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த அளவிற்காவது அறிமுகம் இருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தினால் சக்சஸ் கிடைக்கும். ரொம்பவுமே சிம்பிளான ஒரு டெக்னிக்னு நான் சொல்லியிருந்தேன். அதற்கான காரணம், ஒரு நாள் மட்டுமே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணால் போதும். ஈவன் லவ் பிரேக்கப்ல இருக்கிறவங்க மற்றும் பிரிந்து வாழும் உறவுகளுக்கு இதை நீங்க பயன்படுத்தினாலும் ஒரு நாள் மட்டுமே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணால் போதும். எப்ப ரிசல்ட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தடை முடிச்ச அடுத்த சில நிமிடங்கள்லயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்ப நம்ம பார்க்க போற மாதிரி நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இமீடியட்டா ரிசல்ட் கிடைக்கும். பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டை இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ல நம்ம பயன்படுத்தி இருக்கோம். 20 நிமிடங்களுக்கு இந்த எளிமையான வார்த்தையை நீங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்விட்ச் வேர்ட் அப்படின்றது இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர வார்த்தை. வாழ்க்கையின் ஒவ்வொரு விதமான தேவைகளுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்கு. நீங்கள் விரும்பும் குறிப்பிட்ட நபர் இமீடியட்டா கான்டாக்ட் பண்றதுக்கான ஸ்விட்ச் வேர்டை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எந்த நேரத்துல இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி. இன்கேஸ் நீங்க நைட் ஷிஃப்ட் போறவங்களா இருந்தீங்கன்னா, எந்த நேரத்துல நீங்க தூங்க போவீங்களோ அதற்கு முன்னாடி இந்த டெக்னிக்கை நீங்க ஃபாலோ பண்ணணும். எல்லா வேலையும் நீங்க முடிச்சிட்டு இரவு நீங்க தூங்க போறதுக்கு 20 நிமிடங்களுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை பயன்படுத்தணும். இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லி முடிச்சதுக்கு பிறகு மொபைல் எடுத்து நோண்டுறதோ அல்லது டிவி பார்க்கறதோ அல்லது வேறு யார்கிட்டயாவது பேசுறதோ இருக்கக்கூடாது. அப்படியே நீங்க தூங்கிடணும். வேற எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்லயும் ஈடுபடக்கூடாது. நீங்க படுத்துட்டே தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். நீங்க படுத்ததுக்கு பிறகு உங்களுடைய மூச்சை நீங்க கவனிக்கணும். உள்மூச்சு, வெளிமூச்சு, ஜஸ்ட் அதை நீங்க கவனிச்சாலே போதும். எந்த விதமான மூச்சு பயிற்சியையும் நீங்க செய்ய வேண்டாம். 2 நிமிடங்கள் உங்கள் கவனம் முழுவதும் உங்க மூச்சு காற்றுல மட்டும்தான் இருக்கணும். அப்படி நீங்க கவனிக்கும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அடங்கி உடலும் மனமும் அமைதியான ஒரு நிலையை அடையும். ரொம்ப லைட்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. தூக்கம் வருவது போல ஒரு உணர்வு தோன்றும். தூக்கம் வருவது போல அந்த மோட்ல இருக்கும் பொழுது உங்களுடைய ஆழ்மனம் நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் நல்ல ஓப்பனான ஒரு ஸ்டேட்ல இருக்கும். அந்த நேரத்துல இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை 20 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லுங்க. கரெக்டா 20 நிமிஷம் சொல்லணும்னு கிடையாதுங்க. அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிடங்களுக்காவது நீங்க அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். பெட்டர் நீங்க மனதுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. அது இன்னமும் வேகமா ஆழ்மனதில் பதியும். இத்தனை முறை சொல்லணும்ன்ற கவுண்டிங் முக்கியம் கிடையாது. இந்த ஸ்விட்ச் வேர்டை இத்தனை டைம் சொல்லணும்ன்ற எண்ணிக்கை முக்கியம் கிடையாது. ஸோ வேக வேகமா நிறைய முறை சொல்லணும்னு நினைக்காதீங்க. பொறுமையா நிதானமா அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஒவ்வொரு முறை இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லும் பொழுதும் அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க நினைச்சிட்டே சொல்லுங்க. விஷுவலைஸ் பண்ண முடியறவங்க அந்த குறிப்பிட்ட நபருடைய முகத்தை நீங்க நினைச்சிட்டே இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஃபேஸ்லாம் நீங்க சரியா இமேஜின் பண்ண முடியாதவங்க அவங்கள நினைச்சிட்டே இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். சரி, வாங்க அந்த மந்திர சொற்கள் என்னன்றத பார்க்கலாம். ரொம்பவுமே சிம்பிளான வார்த்தைகள். சம்ஹவ் கனெக்ட், நேம், நவ். இந்த சென்டென்ஸ்ல நேம் போட்டிருக்க வார்த்தைக்கு பதிலா நீங்க விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை நீங்க சொல்லணும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேங்க. அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயர் ராணின்னு இருந்ததுன்னா, somehow connect ராணி நவ். somehow connect
ராணி நவ். அவருடைய பெயர் ராஜான்னு இருந்ததுன்னா somehow connect ராஜா நவ். somehow connect ராஜா நவ். somehow connect ராஜா நவ். ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு இது. நீங்கள் விரும்பும் குறிப்பிட்ட நபரை நினச்சிட்டே பொறுமையாக இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்படியே நீங்கள் தூங்கிடுங்க. நீங்கள் தூங்கும் பொழுது தான் இந்த வார்த்தை வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லி அப்படியே நீங்கள் தூங்கும் பொழுதே உங்களுடைய ஃபோனில் நீங்கள் விரும்பும் அந்த நபருடைய டெக்ஸ்ட் மெசேஜ் இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் பிரேக்கப் லவ்ல இருக்கீங்க அல்லது பிரிந்து வாழும் உறவுகளுக்காக இதை பயன்படுத்தும் பொழுது ஹீலிங்காக கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ்க்குள்ளேயாவது மேக்ஸிமம் உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்க 2 நாள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நாள் மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் ஆர் தாந்திரிக முறைகள் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இதையும் சேர்த்து தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபர் உங்ககிட்ட பேசணும் அல்லது அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சிருக்காங்கன்ற ஏக்க நிலை இருக்கக்கூடாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம சந்தோஷமான உணர்வு நிலையோட பொறுமையா இந்த வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுங்க. மின்னல் வேகத்துல உடனடியாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.